ராகி லட்டு செஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் போட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி ரொம்ப டைட்டாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி தோசை தவாலே வச்சு கொஞ்சம் சூடாக கொஞ்சம் மேலே நெய் போட்டு திருப்பிடலாம். இந்த சைடும் கொஞ்சம் அப்படியே நெய் சேர்த்துடலாம். அப்படியே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திரும்ப திருப்பி விட்டுடலாம். திருச்சி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் பாதாம் முந்திரி கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுக்கும். இப்போ நான் ராகி மாவு எடுத்த அந்த கப்லேயே அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக இதில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்துடலாம். வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். 10 பாதாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் துறன்னு அரைச்சிடலாம். இது இப்படி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். ராகி ஆடை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஒன்றா சேர்த்து திரும்பவும் கொஞ்சம் அரைச்சிடலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கலாம். இப்போ எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு லட்டு.